Welcome all of you to SMAB CV Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets, relations and functions, example 1.6. Two sets have m and k elements. If the total number of subsets of the first set is 112 more than that of the second set, find the values of m and k. So பாருங்க நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு செட்ஸ்க்கு வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உள்ளதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செட்டு நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், அதோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு செட்டை நம்ம பின்னு வச்சுக்கலாம், அதோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பவர் செட் கண்டுபிடிங்க. சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கும், பவர் செட்டு தான். ஸோ 2 power m அண்டு n ஆஃப் p ஆஃப் b என்பது இங்கே வந்து 2 power k. ஏன்னா இங்கே நம்பர் வந்து m k இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் இருந்தாச்சுன்னா நம்பர் போடுவோம், 5 இருந்துச்சுன்னா 5 போடுவோம், 6 இருந்துச்சுன்னா 6 போடுவோம். ஸோ அந்த மாதிரி போடுவோம். பட் இங்கே m and k கொடுத்துருக்காங்கன்னா m k அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த லைனை வாசிங்க. இதை எழுதுன பிறகு அடுத்த லைன் வாசிங்க. If the total number of subsets of the first set is 112 more than that of the second set. அதாவது total number of subsets of the first set. What is the first set? First set தான் இதுதான். இது is equal to 112 more than that of the second set. அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது செகண்ட் செட்டோடி 112 மோர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செட், அதிகமாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு செட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷனில். ஸோ இங்கே ஈஸி வந்து ஈக்குவல் டு 112 ப்ளஸ் மோர் தேன் சொல்லியிருக்காங்க, அது ப்ளஸ் அண்ட் செகண்ட் செட் வந்து 2 power k. ஸோ அதனால தான் இது மாதிரி எழுதியிருக்கோம். இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த 2 power k லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டிங்கன்னா 2 power m மைனஸ் 2 power k இஸ் ஈக்குவல் டு 112 சொல்லி கிடைக்கும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 2 power k அப்படியே காமன் எடுத்துருக்கேன். இதில் இந்த 2 power k காமனாக போகாதேன்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் சும்மா எடுத்தீங்கன்னாலே ஆன்சர் வந்துடும் பாருங்கள். 2 power k காமனாக எடுத்திங்கன்னா இங்கே வந்து 2 power m பை 2 power kன்னு வரும், ஒரு சைடு 1ன்னு வரும். இப்போ வந்து இந்த மாதிரி எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த 112 ப்ரைம் பேட்ரிசேஷன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 112 ப்ரைம் பேட்ரிசேஷன் பண்ணிங்கன்னா 2 ப்ரைம் பேட்ரிசேஷன் உங்களுக்கு பண்ண தெரியும் நம்புறேன். ஸோ 56 2 28 2 14 2 7 7 1. ஸோ இதுதான் அவங்க ப்ரைம் பேட்ரிசேஷன். 2 × 2 × 2 × 2 × 7, 4 தடவை 2வும் ஒரு தடவை 7 இருக்குது. அப்போ 2 power k இன்ட்டு 2 power m பை 2 power k மைனஸ் 1 இன்ட்டு 2 power 4 இன்ட்டு 7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 7னா 7 power 1ன்னு அர்த்தம். ஸோ 7 power 1 7 தான். இப்போ பாருங்கள் இதையும் ஈக்குவேட் பண்ணலாமா? கண்டிப்பாக ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் இதை கூட ஈக்குவேட் பண்ணலாம். பட் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது இதுவும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ அதனால் அதுதான் ஈஸியாக. ஸோ அப்போ 2 power k = 2 power 4ன்னு வந்திருக்கு. கீழே பேஸ் சேமாக இருந்தால் மேலே உள்ள பவர் என்ன பண்ணிடலாம், ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், k = 4. அப்போ k என்னோட வேல்யூ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த k இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ = 7ன்னு போடுங்க. ஸோ அப்போ 2 power m பை 2 power k மைனஸ் 1 = என்ன இருக்குது, இந்த வேல்யூ ஈக்குவேட் பண்ணணும். = 7. தட்ஸ் இம்ப்ளைஸ் 2 power m பை 2 power k. இந்த மைனஸ் 1 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், மைனஸ் 1 ரைட் ஹேண்ட் சைட் போயின்னா ப்ளஸ் 1 மாறிடும். 7 + 1 வந்து 8. ஸோ இப்போ அந்த 2 power k வேல்யூ என்னது, கேக்கு வேலை 4 போட்டுங்க. ஸோ 4 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது எப்படின்னு வேணால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது ஒரு ரூல் இருக்குது, இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ = 8 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரூல் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். a power m by a power n which is equal to a power m minus n, லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி மாற்றிருக்கேன். 8 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 power 3ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கேயும் பாருங்களேன் 2 இருக்குது, இங்கே 2ல் இருந்தாச்சுன்னா நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிடலாம். m - k = 3ன்னு சொல்லிட்டு அப்போ ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ m - 4 = 3, கேக்கு பதிலாக 4 கிடச்சிருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா m = -4 அந்த பக்கம் போச்சுன்னா +4 மாறிடும். 3 + 4 7. ஸோ the values of m வந்து 7 and k வந்து 4. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.